So for wave optics la Huygens wave theory base பண்ணி எப்படி ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அந்த லாஸ் எல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணிடணும். அடுத்தது வேவ்ஸ்க்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர் இன்டர்ஃபரன்ஸ் ஃபினாமினன் இந்த ஹைஜன்ஸ் வேவ் தியரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம். இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் சவுண்டுல 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் இன்டர்ஃபரன்ஸ் நமக்கு நல்லா புரியும். So நம்ம இப்போ we are going to see the principle of superposition of waves. இதோ நம்ம அஃப்கோர்ஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். என்ன பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர்பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் வந்து if two or more waves travel simultaneously through a medium, each wave behaves as if the other wave is not present. The resultant displacement is the sum of the individual displacements. அப்படின்னு சொல்லுது. Yeah. The resultant displacement of a particle if two waves travel simultaneously through a particle. ஒரு பார்ட்டிகல் வழியா ரெண்டு வேவ்ஸ் ஒரே நேரத்துல போச்சுன்னா the resultant displacement of a particle is the algebraic sum of individual displacement. இதுதான் பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர்பொசிஷன். இதை ரொம்ப புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இல்லை ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கலாம். இப்போ ஒரு வேவ் ஒரு மீடியம் வழியா டிராவல் பண்ணுதுன்னா வாட் ஹேப்பன்ஸ் டு த பார்ட்டிகிள்ஸ்? வேவ் தான் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகுது, பார்ட்டிகிள்ஸ் இருக்கிற இடத்துலயே ஆசிலேட் ஆகுது. அந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா வேவோட டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலரா வைப்ரேட் ஆகுது, லாஞ்சிடியூடுனா பேரலா வைப்ரேட் ஆகுது. வாட் எவர் இட் இஸ், த பார்ட்டிகிள் இஸ் நாட் மூவிங், இட் இஸ் சிம்பிளி மேக்கிங் வைப்ரேஷன்ஸ். நான் ஒரு அசியூம் பண்ணிக்கிறேன், இந்த வேவ் நம்பர் 1 இந்த பின்ற பார்ட்டிகிள் வழியா போகும்போது at a time t is equal to 10 seconds இந்த பார்ட்டிகிள் மேலேயும் கீழே வைப்ரேட் ஆகுது இல்லையா, அங்கே கீழேந்து அது ஒரு 4 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். மாறும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், 0ல இருந்து 1 2 3 4க்கு போகும், திரும்ப 3 2 1 0 -1 -2 மேலேயும் கீழேயுமா வைப்ரேட் ஆகுது மெயின் பொசிஷன்ல. அந்த நான் 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் போது 4 மீட்டர் அதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேவ் மட்டும் போனோம். இது வழியா இந்த ஃபர்ஸ்ட் வேவை நிறுத்திட்டு செகண்ட் வேவை இந்த பீன்ற பார்ட்டிகிள் வழியா அனுப்பினா இந்த செகண்ட் வேவ்னால இது எந்த டைரக்ஷன்ல, ஃபர்ஸ்ட் வேவுக்கு பர்பெண்டிகுலரா இந்த டைரக்ஷன்ல அப்வர்ட் டைரக்ஷன்ல 4 மீட்டர் வைப்ரேஷன் ஆகுது. திஸ் இஸ் தி டிஸ்பிளேஸ்மென்ட் டியூ டு தி ஃபர்ஸ்ட் வேவ். செகண்ட் வேவ் அனுப்பினா செகண்ட் வேவுக்கு பர்பெண்டிகுலரா இந்த t is equal to 10 செகண்ட்ஸ்ல அது y2 டிஸ்பிளேஸ்மென்ட் 5 மீட்டர்னு வச்சுக்கலாம் இந்த டைரக்ஷன். So due to the first wave, this is the displacement 4 meter. Due to the second wave, second wave ku perpendicular direction la 5 meter displacement. அதே 10 seconds. இப்ப இந்த பார்ட்டிகிள் p வழியா both the first wave and the second wave அனுப்பினா இந்த பார்ட்டிகிள் எப்படி வைப்ரேட்? ஃபர்ஸ்ட் வேவ் என்ன சொல்லுவோம், எனக்கு பர்பெண்டிகுலரா போகும் சொல்லும். செகண்ட் வேவ் அதெல்லாம் கிடையாது, எனக்கு பர்பெண்டிகுலரா போகும். அப்ப இந்த வேவ் பார்ட்டிகிள் எப்படி வைப்ரேட் ஆகும்? இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் டைரக்ஷன் இது வைப்ரேட் ஆகும். அதுதான் the resultant displacement is the algebraic sum or the vector sum of individual displacements அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஒரே நேரத்துல இந்த பார்ட்டிகிள் வழியா ஐ கேன் சி S1 ஒரு சோர்ஸ்ல இருந்து வேவ் போகுது, பீன்ற பார்ட்டிகிளை ரீச் பண்ணிருக்கு, S1p அது டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு, S2ல இருந்து ஒரு வேவ் அதே பீக்கு போகுது. ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் போய் ரீச் ஆனா இந்த பார்ட்டிகிள் p உடைய ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த algebraic sum of individual displacement. இது நம்ம மேத்தமேட்டிக்கலா கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்பதான் நம்ம we'll be able to understand interference. இன்டர்ஃபரன்ஸ்னா ஆக்சுவலா ரெண்டு வேவுடைய சூப்பர் போஸ் ஆகி சில இடத்துல இன்க்ரீஸ்ட் இன்டென்சிட்டி, சில இடத்துல டிக்ரீஸ்ட், சில இடத்துல பிரைட்னஸ் அதிகமாகும், சில இடத்துல பிரைட்னஸ் கம்மியாகும், டார்க் ஆகும். இதைதான் நம்ம இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம். இது ஏன் நடக்குதுன்னு புரியணும்னா இந்த பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர் பொசிஷனுடைய மேத்தமேட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் தெரியணும். அஃப்கோர்ஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவை ரீகேப் நம்ம அவசியம். அப்ப எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு படிச்சோன்னு தெரியல. ஸோ வில் see it. நம்ம நினைச்சுக்கலாம் ஒரு வேவோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், டிராவலிங் வேவ் ஈக்குவேஷன். ஒரு பார்ட்டிகிள் வழியா ஃபர்ஸ்ட் வேவ் டிராவல் பண்ணுது, அந்த வேவோட ஈக்குவேஷன் y1 is equal to a1 sin omega t அப்படின்னு வச்சுக்கலாம். இது டிராவலிங் வேவ் ஈக்குவேஷன் எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு வேவ், த செகண்ட் வேவோட ஈக்குவேஷன் y2 is equal to a2 sin omega t plus 5 வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபேஸ் ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள்னா அந்த சைனுடைய ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா,
argument of the sine term is called the phase angle. First wave phase angle omega t, second wave phase angle omega t plus phi. அதாவது first wave start பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு second wave start ஆயிருக்கு. ரெண்டு பேருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேமாவும் இருக்கலாம் இல்ல டிஃபரெண்டாவும் இருக்கலாம். சரி, ஆம்ப்ளிடியூட் டிஃபரெண்ட்னே வச்சுக்கலாம். அப்புறமா சேமா இருந்தா என்ன ஆகும் பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவ். ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் there is a phase difference of phi. ஃபர்ஸ்ட் வேவ் ஒரு ஃபேஸ் ஆங்கிள் ஒமேகா டி, செகண்ட் வேவ் ஒரு ஃபேஸ் ஆங்கிள் ஒமேகா டி பிளஸ் phi. The phase difference is phi. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா the resultant displacement is y1 plus y2. algebraic sum, vector sum னு சொல்றோம். அப்ப இது மாதிரி வெக்டர் சம் போடும்போது டயக்ராமேட்டிக்கா தான் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, பேரலலோகிராம் லாவோ ட்ரையாங்கிள் லாவோ யூஸ் பண்ணி தான் இந்த அடிஷனை பண்ண முடியும். அப்ப நம்ம வச்சுக்கலாம் இந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேவ் A1 வச்சுக்கலாம். இது சும்மா ரெப்ரசன்டேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ்னுடைய ஆம்ப்ளிடியூட் A1. செகண்ட் வேவோட ஆம்ப்ளிடியூட் A2னா அதே டைரக்ஷன்ல வரையக்கூடாது, ஒரு 5 ஃபேஸ் ஆங்கிள் இப்படி A2ன்னு வரையறோம். ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஆங்கிள் ஃபேஸ் ஆங்கிள் இஸ் phi. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா இது நான் parallelogram எடுத்திருந்தா, triangle எடுத்திருந்தா, if the two vectors to be added are represented by the adjacent sides of the triangle, then the resultant vector is the closing side of the triangle taken in the reverse order. This is the resultant capital A. The resultant capital A, A1 கூட theta angle make பண்றது வச்சுக்கலாம். phiங்கிறது A1க்கு A2க்கு நடுவுல இருக்க ஆங்கிள், theta அப்படிங்கிறது resultant Aக்கும் A1க்கு நடுவுல இருக்க ஆங்கிள்னு வச்சுக்கலாம். இப்ப நான் வந்து இங்க இருந்து இந்த பாயிண்ட்ஸ் நேம் பண்ணிக்கலாம். இத வந்து M, N, L ன்னு வச்சுக்கலாம். Nல இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் டிரா பண்றேன்னு வச்சுக்கலாம். The foot of the perpendicular Oன்னு வச்சுக்கலாம். சரி, if I take the triangle M, இது M, N, இது O, இது P. If I take the triangle NOP, so இந்த angle face angle phi இருக்கு, இது A2 இருக்கு. இன்னும் கொஞ்சம் டயக்ராமா பெட்டரா வரைஞ்சிக்கலாம் so that everything is clear for you. This is A1. This is A2. ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆங்கிள் இஸ் phi. இவங்க ரெண்டு பேருக்கும் ரிசல்டன்ட் இஸ் தி third side of the triangle, capital A ன்னு வச்சுப்போம். M, N, O. So இங்க இருந்து ஒரு perpendicular draw பண்றேன். Foot of the perpendicular is named as P. So in the triangle NOP, I can write OP is equal to A2 cos phi and NP is equal to A2 sin phi. எப்படின்னு தெரியும், cos phi எடுத்தோம்னா OP divided by A2, அப்போ OP is equal to A2 cos phi எழுதிடலாம். அதே மாதிரி if I take the bigger triangle MNP, I can write இந்த ஆங்கிள் கேபிட்டல் ஏவுக்கும் A1க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம். A cos theta is equal to A1 plus A2 cos phi. So எப்படி எழுதுறோம் நம்ம, இந்த A cos thetaங்கிறது இந்த டோட்டல் MP. அது வந்து it is a sum of MO plus OP. MOக்கு பதிலா A1, OPக்கு பதிலா A2 cos phi போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த சைடை பார்த்தோம்னா A sin theta is equal to A2 cos sin phi எழுதலாம். இரண்டே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணினா இந்த சைடு A ஸ்கொயர், ஏன்னா cos ஸ்கொயர் தீட்டா plus sin ஸ்கொயர் தீட்டா 1 ஆயிடும். This is equal to இந்த சைடு பார்த்தோம்னா A1 ஸ்கொயர் plus இது ரெண்டும் சேர்ந்து A2 ஸ்கொயர் ஆயிடும் plus 2A1 A2 cos phi. எதுக்கு இப்படி பண்ணியிருக்கேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். You will be able to understand. இப்போ நமக்கு ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா, y is equal to y1 plus y2. அதை நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கா ஆட் பண்ணினோம்னா ட்ரிக்னாமெட்ரிக்கா A1 sin omega t plus A2 sin omega t plus phi. A1 sin omega t அப்படி வச்சுக்கலாம். இதை பார்த்தோம்னா A2 sin omega t cos phi
plus cos omega t sin phi அப்படின்னு எழுதலாம். இப்போ இதுல sin omega t எல்லாம் ஒண்ணா கேதர் பண்ணினோம்னா we can write sin omega t is equal to sin omega t into a1 plus a2 cos phi plus cos omega t into sin phi. இப்போ a1 plus a2 cos phi க்கு பதிலா capital A cos theta போடலாம். sin omega t capital A cos theta யாருக்கு யாருக்கும் பதிலா இது a1 plus a2 cos phi இதுவும் இதையும் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி a2 sin phi விட்டுட்டோம் நான். ஓகே, a2 மிஸ் பண்ணியிருக்கேன். வரும்போது a2 ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ a2 sin phi க்கு பதிலா a sin theta plus a sin theta cos omega t. இப்போ ஏவை காமனா எடுத்துக்கலாம். sin omega t cos theta plus cos omega t sin theta அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? sin omega t plus theta ன்னு எழுதிக்கலாம். So I can write this as a sin omega t plus theta. இப்போ எதுக்கு பதிலா ஏன்னு போட்டிருக்கோம்? a is equal to a1 square root of a1 square plus a2 square plus 2a1 a2. தீட்டா எதுக்கு பதிலா போட்டிருக்கோம்? தீட்டா is equal to இந்த ட்ரையாங்கிள்ல தீட்டாவை பார்த்தோம்னா tan தீட்டா எடுத்தோம்னா என்ன வரும்? tan theta is opposite side np a2 sin phi divided by adjacent side a1 plus a2 cos phi. அப்ப தீட்டானா tan inverse of a2 sin phi divided by a1 plus a2 cos phi. So இது நம்ம 11th கிளாஸ்ல பண்ணிருப்போம். பட் அல்டிமேட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணினா ரிசல்டன்ட் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முல வந்திருக்கு, இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். உள்ள டெரிவேஷன்லாம் மறந்துட்டா கூட this we have to remember. இந்த y1 y2 ஆட் பண்ணினா கிடைக்கக்கூடியது. இதுல a என்ன தீட்டா என்ன அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கேபிட்டல் ஏ இருக்கு இல்லையா, ஏ அது எப்ப மேக்சிமமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஏ இஸ் மேக்சிமம் 2a1 a2 கேபிட்டல் ஏ இதுக்கு பதிலா போடும் a1 a2 cos phi. சாரி, இந்த ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் மேக்சிமமா இருக்கணும்னா இந்த cos phi இருக்கு இல்லையா, அது மேக்சிமம் வேல்யூவா இருக்கணும். cos phi should be maximum. Maximum value of cos phi is +1. இது எப்ப நடக்கும்? when phi is equal to 0 இருக்கலாம், plus or minus 2 pi or plus or minus 4 pi etc. அப்ப even multiples 2n pi இருந்தா cos phi ஓட வேல்யூ 1 இருக்கும் மேக்சிமம். அப்ப cos phi மேக்சிமம் இருந்தா a மேக்சிமம் இருக்கும். What is the a max value? A max is root of a1 squared plus a2 squared plus 2a1 a2 cos phi க்கு பதிலா 1 போட்டுட்டோம். ஸோ இது பார்த்தா எப்படி இருக்கு? root of a1 plus a2 the whole squared இருக்கு, are equal to a1 plus a2. ஸோ a max வந்து வேல்யூ எவ்வளவு இருக்கும்? மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஆம்ப்ளிடியூட் இஸ் a1 plus a2. வாட் இஸ் a minimum? ஆம்ப்ளிடியூட் மினிமமா இருக்கணும்னா cos phi should be minimum. cos phi எப்ப மினிமமா இருக்கும்? cos phi ஓட மினிமம் வேல்யூ வந்து -1, which will happen when phi is equal to odd multiple. pi இருக்கலாம், 3 pi இருக்கலாம், 5 pi இருக்கலாம், etc. or 2n plus 1 into pi, even multiple of pi. அப்படி இருந்தா cos phi is -1. அப்ப a minimum ஓட வேல்யூ என்ன இருக்கும்? சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா a1 squared plus a2 squared minus 2a1 a2. ஏன்னா cos phi -1 வந்துருக்கலாம், which is equal to a1 minus a2. So maximum intensity a1, maximum amplitude a1 plus a2
minimum amplitude is A1 minus A2. இதுக்கு நம்ம amplitude கண்டுபிடிக்கிறோம். நம்ம இத வந்து we are doing this principle of superposition to explain interference. Interference நான் என்ன சொன்னேன், ரெண்டு வேவ் சேரும்போது ஒரு இடத்துல சில இடங்கள்ல இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு, பிரைட்னஸ் அதிகமா இருக்கு, சில இடத்துல பிரைட்னஸ் கம்மியா இருக்கு. இப்ப இந்த இன்டென்சிட்டிக்கும் ஆம்பிளிடியூடுக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தோம்னா, the intensity of light is directly proportional to the square of the amplitude. So அப்ப நம்ம அந்த ஆம்பிளிடியூட் ஈக்குவேஷன் எடுத்துட்டா I is equal to A is equal to root of A1 square plus A2 square plus 2A1 A2 cos phi. இந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்றோம்னு வச்சுக்கலாம், இங்க ஸ்கொயர் ரூட் A squared is equal to எடுத்துட்டா substitute பண்ணணும். இந்த I is proportional to இதை வச்சுக்கலாம் A1 square plus A2 square plus 2A1 A2 cos phi. A square பதிலா I போட்டுக்கலாம். I is proportional to A1 square na I1 square plus I2 square. Sorry, I1 plus I2. A1 square, yeah, square na intensity proportion. So I1 plus I2 plus 2 into A1 irukappa root I1. A2 க்கு பதிலா root I2 cos phi. நம்ம பார்த்தோம், when the phase difference 5 is odd multiple of 2n pi இருந்தா cos phi is equal to 1, I is maximum. So I max is proportional to A1 plus A2 the whole square already இருக்கு. Again it is proportional to I1 plus I2 plus 2 into root of I1 I2. அதே மாதிரி I minimum is proportional to முன்னாடியே A1 minus A2 the whole square கண்டுபிடிச்சிருக்கோம். Now இங்க 5 க்கு பதிலா cos phi க்கு பதிலா minus 1 போட்டோம்னா I1 plus I2 minus 2 into root of I1 I2. So இது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். பாக்கி இருக்கோ we should remember this expression. I max யாருக்கு proportional, I max in terms of individual. இப்ப இங்க வர I1 அப்படிங்கிறது ஒரே ஒரு சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய இன்டென்சிட்டி, I2ங்கிறது இன்னொரு வேவ்னுடைய இன்டென்சிட்டி, A1ங்கிறது ஃபர்ஸ்ட் வேவோட ஆம்பிளிடியூட். ஸோ ஆம்பிளிடியூட்ல இருந்து மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்டென்சிட்டில இருந்து மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்ப்போம், கோஹரண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஆம்பிளிடியூட் ஆல்மோஸ்ட் A1 A2 இல்லாம ரெண்டு வேவ்க்கும் சேம் ஆம்பிளிடியூட் A1 is equal to A2 is equal to A வா இருந்தா அப்ப நம்ம ஆம்பிளிடியூட் ஈக்குவேஷன் என்ன ஆகும், ரூட் ஆஃப் A is equal to root of A1 ஸ்கொயருக்கு பதிலா A squared plus A2 ஸ்கொயருக்கு A squared plus 2A1 A2 2A squared cos phi. This is 2A squared plus 2A squared cos phi. அப்ப root of 2A squared காமனா எடுத்துட்டோம்னா 1 plus cos phi ன்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம், அந்த 1 plus cos thetaவை நம்ம trigonometry simplification எடுத்துட்டா 2 cos squared 5/2 ன்னு எழுதலாம். 1 plus cos squared theta இருக்கு இல்லையா, அது மாதிரி 2 cos. அப்ப இந்த 2 ஸ்கொயர் ரூட் இது வெளில எடுத்துட்டா ஒரு 2 வந்துடும், A வெளில வந்துடும். We can write 2A cos 5/2. This is the amplitude. ரெண்டு வேவுக்கும் சேம் ஆம்பிளிடியூட் இருந்தா அப்ப இன்டென்சிட்டி எழுதும்போது இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு A ஸ்கொயர்னு எழுதுச்சு. I is proportional to 4A squared cos squared 5/2. இப்ப நம்ம இந்த A squared அப்படிங்கிறது we can write it as A squared can be written as I0. So I is proportional to, or we can write I is equal to 4I0 cos squared 5/2. அது என்ன I0ங்கிறது, ஒரு வேவுக்கு ஆம்பிளிடியூட் A இருக்கு இல்லையா, அதுக்கான இன்டென்சிட்டி I is proportional to small a square. இந்த ஸ்மால் A ஸ்கொயர்டுக்கு இருக்கிற இன்டென்சிட்டியை தான் ஒரே ஒரு வேவ்னால இருக்கிற இன்டென்சிட்டியை நம்ம I0ன்னு சொல்றோம். அப்ப இந்த A ஸ்கொயருக்கு பதிலா I0 போட்டுக்கிறேன் நான். The proportionality sign we replaced it as equal to sign. Okay, அது எப்படி நமக்கு தெரியணும்னா 1 by the other போடணும். இப்போ நமக்கு I is proportional to 4A squared cos squared 5/2. I0 is proportional to A squared.
1 by the other divide பண்ணோம்னா a squared cancel ஆயிடும். So I by I naught equal to 4 cos square 5 வரும். அப்ப I is equal to I naught அப்படின்னு அந்த ஈக்குவேஷன் வந்துடும். So அது நம்ம மேத்தமேட்டிக்ஸ் நமக்கு அது தெரியும் எப்படி போடணும். So we are getting in the final inference is very important for doing the problems. I is equal to 4 I naught cos squared 5 by 2. I நாட்னா ஒரு வேவுக்கு இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி. ஐனா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி. 5 அப்படிங்கிறது the phase difference between the two waves. இப்போ இதுல ரெண்டு பேரும் சேரும்போது I max எப்ப கிடைக்கும்? நமக்கு தெரியும் when 5 is equal to ரெண்டு பேருக்கு நடுவுல phase difference 0, 2 pi, 4 pi இருந்தா I maximum கிடைக்கும். அப்படி 0, 2 pi, cos 0, cos 0, 1. So I max is equal to 4 I naught. I minimum எப்ப கிடைக்கும்? நம்ம பார்த்திருக்கோம். I minimum 5 வந்து pi, 3 pi, odd multiple இருந்தா. இப்போ நான் இங்க pi போட்டேன்னா cos squared pi by 2, cos 90. Cos 90 is 0. So I minimum is 0. So ரெண்டு வேவுக்கு ஈக்குவல் ஆம்பிளிடியூட் இருந்தா மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரொம்ப பிரைட்டா இருக்கும், மினிமம் இன்டென்சிட்டி கம்ப்ளீட் டார்க்கா இருக்கும். வேற ஆம்பிளிடியூட் வேற வேற இருந்தா ஐ மினிமத்துல கம்ப்ளீட்டா டார்க் ஆகல, ஏதோ இன்டென்சிட்டி இருக்கு. ரெண்டு பேருக்கு ஆம்பிளிடியூட் சேமா இருந்தா மினிமம் இன்டென்சிட்டி டார்க். அதாவது என்னன்னா ரெண்டு வேவ்ஸ் சேரும்போது சில இடம் பிரைட்டு, சில இடம் டார்க். வேற அங்க ரெண்டு பேரும் ஆம்பிளிடியூட் வேற இருந்தா பிரைட்டு கொஞ்சம் பிரைட் இருக்கும். இங்க ரொம்ப பிரைட் டார்க், ரொம்ப பிரைட் டார்க், அதான் வித்தியாசம். ஆம்பிளிடியூட் சேமா இருந்தா ஆம்பிளிடியூட் டிஃப்ரெண்டா இருந்தா. ஸோ நான் சொல்றேன், பட் கொஞ்சம் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணினோம்னா வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ ஒரு 2-3 சம் போடணும். ஒர்க் எக்ஸாம்பிள் சேர்த்து போடலாம். ரெண்டு லைட் சோர்ஸ் வித் ஆம்பிளிடியூட் 5 units and 3 units. So A1 is equal to 5, A2 is equal to 3. Interfere with each other. Calculate the ratio of maximum I max divided by I min சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்? I max is proportional to amplitudeல கொடுத்திருக்காங்க. அப்ப I max is proportional to A1 plus A2 the whole square. And which is proportional to I1 plus I2. அது வேண்டாம், ஏன்னா I1 I2 கொடுக்கல. So I minimum is proportional to A1 minus A2 the whole square. அது A1 plus A2 na 8 square. A1 minus A2 na 2 square. So I max by I minimum na we have 8 by 2 the whole square. The 4 squared is 16. So I max by I minimum is 16:1 நம்ம எழுதிடலாம். இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்? இன்டென்சிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆம்பிளிடியூட் வரக்கூடிய ஃபார்முலா. Okay, so we will do one more sum. Same amplitude இருக்கிற மாதிரி. Next question. Two light sources of equal amplitude interfere with each other. Calculate the ratio of maximum and minimum intensities. அது நம்ம போடவே வேண்டாம் இங்கே. Maximum is 4 I naught, minimum is 0. So 4 I naught is to 0. அப்படின்னு எழுதிடலாம் maximum and minimum intensities. So need not work out. Two light sources have intensity of light as I naught. So ரெண்டு பேருக்கும் intensity I naught அப்படின்னா amplitude A தான் சொல்லியிருக்காங்க. What is the resultant at a point where the two light waves have a phase difference of phi is equal to maximum minimum கேட்கல. ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க phase angle pi by 3 இருக்கிற இடத்துல what is the resultant intensity? So இப்போ நம்ம எதுக்கு போகணும்? ரெண்டு waves same amplitude இருக்கக்கூடிய waves superpose ஆச்சுன்னா what is the resultant intensity? இந்த ஃபார்முலாக்கு போகணும். I is equal to 4 I naught cos squared 5 by 2. 4 I naught cos squared 5 by 2. So 4 I naught cos squared 5 எவ்வளோ? pi by 3, pi by 6. அப்போ 4 I naught cos pi by 6 the whole square. Cos pi by 6 அப்படின்னா 180 by 6 30. Cos 30 is root 3 by 2 the whole square. So you have 4 I naught into 3 by 4. So 3 cancel பண்ணிட்டா 3 I naught. 4 cancel பண்ணிட்டோம். So 3 I naught is the maximum intensity. So ரெண்டு waves same amplitude இருக்கிற waves superpose ஆச்சுன்னா எப்படி intensity கிடைக்கும்? Phase difference எவ்வளோ இருந்தா அதுங்களுக்குள்ள என்ன intensity இருக்கும்?
அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது புரியாத மாதிரி இருக்கு. என்னது அது? 2 பேருக்கு நடுவில் இதுக்கு ஒமேகா டி போடுறாங்க, ஒமேகா டி பிளஸ் 5 போடுறாங்க. அது என்னது? ஃபேஸ் ஆங்கிள்னா என்ன? 2 பேருக்கு நடுவுல பாத் டிஃபரன்ஸ்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாத் டிஃபரன்ஸ் என்ன? ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் வந்து இந்த பாயிண்ட்டை ரீச் ஆகிறதுக்கு 3 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கு. செகண்ட் வேவ் இங்க வரதுக்கு இதே பாயிண்ட்டுக்கு வரதுக்கு 5 மீட்டர் டிராவல் பண்ணிருக்குன்னா the path difference between the two waves is 2 meter. The difference in the distance traveled by the first wave, distance traveled by the second wave. Difference in the distance traveled நம்ம path difference அப்படின்னு சொல்றோம். இங்க phase difference சொல்றோமே அப்படின்னா என்ன? Phaseனா என்ன? Phaseனா angular position of vibration. நம்ம SHMல பார்த்திருப்போம், ஒரு பார்ட்டிகிள் இருக்கிற இடத்துலயே ஆசிலேட் ஆகுது. இது இங்க இருந்து ஒரு பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஏக்கு போறது, திரும்ப ஓக்கு வருது, ஏ டேஷ்க்கு வருது, திரும்ப ஓக்கு வருது அப்படின்னா ஒரு வைப்ரேஷன். இது ஒரு வைப்ரேஷன் பண்ணும்போது வேவ் இப்படி இவ்வளவு தூரம் முன்னாடி போகும், ஒரு லாம்டா போகும் ஒரு வைப்ரேஷனுக்குன்னு படிச்சிருக்கோம். அப்ப இங்க இந்த வேவ் ஃபார்ம் வரைச்சு இங்க 0, இங்க π/2, இங்க π, இங்க 3π/2, இங்க 2πன்னு மார்க் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த பார்ட்டிகிள் இங்க இருக்கும்போது 0 ஃபேஸ், இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது அது 90 டிகிரி ஃபேஸ் ஆங்கிள், திரும்ப அது சென்டருக்கு வரும்போது π ஃபேஸ், திரும்ப நெகட்டிவ் மேக்ஸிமம் போச்சு 3π/2, திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வச்சு 2π. ஸோ இந்த பார்ட்டிகிளோட ஃபேஸ் ஆங்கிளுக்கும் இந்த பாத் டிராவல்டு பை த வேவுக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படின்னா இது 2π ஃபேஸ் ஆங்கிள் இருந்தா லாம்டா டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கும். இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் 2π, there is a corresponding path difference of lambda. அதே ஒரு டி டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னா லாம்டாக்கு 2πனா டிக்கு எவ்வளவு ஃபேஸ் ஆங்கிள். ஸோ பாத் டிஃபரன்ஸ் கொடுத்தா ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா. ஸோ இஃப் டெல்டா இஸ் த பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ வேவ்ஸ், வாட் இஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2πக்கு லாம்டா பாத் டிஃபரன்ஸ், சாரி லாம்டாக்கு 2π ஃபேஸ் டிஃபரன்ஸ், சாரி லாம்டா டிஸ்டன்ஸ்க்கு 2π ஃபேஸ் ஆங்கிள்னா டெல்டா டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு ஃபேஸ் ஆங்கிள். அப்போ நம்ம அப்படியே இது தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுப்போம், கிராஸ் பண்ணுவோம். லாம்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π இன்டு டெல்டா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π லாம்டா இன்டு டெல்டா. ஸோ பாத் டிஃபரன்ஸ் கொடுத்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ நம்ம பார்த்தோங்க இன்டென்சிட்டி மேக்சிமமா இருக்கணும்னா பாத் டிஃபரன்ஸ் இஸ் எவ்வளவு இருக்கணும்னு பார்த்தோம், 2π 4π, சாரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் 4π 6π ஈவன் மல்டிபிளா இருக்கணும்னு பார்த்தோம். அப்ப அதுக்கு கரஸ்பாண்டிங் பாத் டிஃபரன்ஸ் லாம்டா எவ்வளவு இருக்கணும், ஸோ டெல்டா எவ்வளவு இருக்கணும், சாரி பாத் டிஃபரன்ஸ் பாத் ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல இருந்து பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம டெல்டாக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா we have lambda by 2π into the phase angle. So இந்த phase angle 2π போட்டா இது லாம்டா வரும், 4π போட்டா 2 லாம்டா வரும், இது 3 லாம்டா. ஸோ இந்த பாத் இவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கு 2π ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கு பாத் டிஃபரன்ஸ் லாம்டா, 4π ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கு பாத் டிஃபரன்ஸ் 2 லாம்டா. ஸோ 2ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார் அ path difference of lambda the phase difference is 2π. So delta path difference க்கு எவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து நார்மலா என்ன சிம்பிள்னா 5 என்ற சிம்பிள் சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம டெல்டா கொடுத்து 5 கண்டுபிடிக்கலாம், 5 கொடுத்தாலும் டெல்டா கண்டுபிடிக்கலாம். ஸோ மினிமம் இன்டென்சிட்டி வேணும்னா நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன பார்த்தோம், π 3π 5π. அதுக்கு டெல்டா எவ்வளவு இருக்கும், இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். டெல்டா வேணும்னா என்ன ஃபார்முலா, lambda 5 is equal to 2π delta. So delta is lambda by 2π into 5. இந்த 5க்கு பதிலா நான் இப்போ π போட்டேன்னா lambda by 2, 3πன்னு போட்டேன்னா 3/2 lambda. So odd multiple of lambda by 2. So path difference lambda 2 lambda 3 lambda இருந்தா constructive interference அப்படின்னா என்னன்னு இப்ப சொல்லுவோம், maximum intensity. Path difference lambda by 2 3/2 lambda இருந்ததுன்னா destructive interference minimum intensity கிடைக்கும். constructive interference destructive interference என்னன்னு
போக போக நம்ம பார்க்கலாம். பட் இந்த இன்டர்ஃபரன்ஸ் பத்தி தெரியும் படிக்கச்சு பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் தெரியணும்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொன்னு கோஹரண்ட் சோர்ஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு தெரியணும். கோஹரண்ட் சோர்சஸ் அப்படின்னா இப்ப 2 சோர்ஸ் இருக்கு, சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2ல இருந்து வர லைட் வேவ்ஸ். இஃப் அது 2க்கும் சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். சேம் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா வேவ் லெங்த் இருக்கு. சேம் ஃப்ரீக்வன்சி ஆர் சேம் வேவ் லெங்த். மோனோக்ரோமேட்டிக்கா ஒத்த வேவ் லெங்தா இருக்கணும். சேம் வேவ் ஃபார்மா இருக்கணும். சைன் வேவ்னா சைன் வேவ் அது மாதிரி. ப்ரிஃபரபிளி சேம் ஆம்பிளிடியூட் இருக்கலாம், வித்தியாசமா இருந்தாலும் பரவாயில்ல. திஸ் இஸ் ப்ரிஃபரன்ஸ் தான். அதை விட முக்கியமான விஷயம் 2 பேருக்கும் ஃபேஸ் ஆங்கிள் சேமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும். கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இதான் முக்கியமான விஷயம். ஃப்ரீக்வன்சி சேமு, ஆம்பிளிடியூட் சேமா இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் இல்லை. கான்ஸ்டன்ட் ஃபேஸ் இல்லைன்னா கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஈக்குவல் ஃபேஸ் ஆர் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ். இப்படி இருந்தா அந்த 2 வேவ்ஸ் கோஹரண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த சோர்ஸ்ல இருந்து இந்த வேவ்ஸ் வருதோ அந்த சோர்ஸை கோஹரண்ட் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நேச்சுரலா பார்த்தோம்னா 2 டிஃபரண்ட் சோர்ஸ் கோஹரண்ட் சோர்ஸா இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் நிறைய மெத்தட்ல கோஹரண்ட் சோர்சஸ் நம்ம டெரைவ் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் யங் ஒரு கோஹரண்ட் சோர்சஸ் டெரைவ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த இன்டர்ஃபரன்ஸை ப்ரூவ் பண்ணாரு. நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இன்னைக்கு பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பார்த்திருக்கோம். இதோட மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் நல்லா போட்டு தெரிஞ்சுக்கங்க. We will stop here.